ஹாய் செல்லகுட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்த்தீங்கன்னா பர்த்டே ஸ்பெஷல் கோயிலுக்கு போனோம். சரி, அதை ஒரு மினி விளாகாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். எந்த கோயிலுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி கோயிலுக்கு, அப்புறம் மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பாண்டி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும் போது நிறையா வீடியோலாம் எடுத்தோம். அதை அவ்வளோவா என்னால் அப்லோட் பண்ண முடியலை. கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எவ்வளோ பேர், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எவ்வளோ பேர்னு பாருங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறையா பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம். பாண்டி கோயிலுக்கு அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. பாண்டி கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அங்கே அவ்வளோவா க்ரௌடு இல்லை. பட் மீனாட்சியம்மன் கோயிலில் நிறையா க்ரௌடு இருந்துச்சு. அடுத்து மீனாட்சியம்மன் கோயில் தான். மீனாட்சியம்மன் கோயில் அந்த கோபுரத்தில் வேலை நடந்துகிட்ருக்கும் போல். நிறையா கம்பெல்லாம் கட்டி அந்த கோபுரத்துக்கு இடையில் வச்சுருந்தாங்க. கோபுரம் நல்லா இருந்துச்சு வியூ எடுக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் என்னங்க, மதுரைக்கு போனாலே ஜிகிர்தண்டா சாப்பிடாம வர முடியுமா? ஜிகிர்தண்டா தான். அங்கே பர்த்டே பாய்க்கு ஜிகிர்தண்டா கேட்டார். அவர் அப்புறம் ஜிகிர்தண்டா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்லாம் சொன்னார். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஜிகிர்தண்டா. மதுரையோட ஸ்பெஷல்னால ஜிகிர்தண்டா. உங்களுக்கு ஜிகிர்தண்டா பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜிகிர்தண்டா பிடிக்குன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். மீனாட்சியம்மன் கோயிலில் நிறையா க்ரௌடு இருந்துச்சு. பாய் செல்லக்குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.